தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக அவைத்தலைவராகிறார் சசிகலா. சசிகலா அதிமுக அவைத்தலைவராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர், மன்னார்குடியை சார்ந்தவர் சசிகலா. இவர் தமிழ் தேசியவாதி நடராஜன் அவர்களுடைய மனைவி ஆவார். செல்வி ஜெயலலிதாவுடன் தோழியாக மாறியதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா வீட்டிலேயே தங்கினார். ஆட்சியும் கட்சியும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. இதனை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பாக சசிகலா 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். சசிகலா செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஆட்சியும் கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் என நம்பினார். ஆனால் சிறையிலிருந்து வந்த பிறகோ ஆட்சியும் கட்சியும் இவருடைய கையை விட்டு போயின. தொண்டர்கள் இல்லாத தலைவரானார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று கூறி வருகிறார். தற்பொழுது அதிமுகவில் இருந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் விலகியதன் காரணமாக தென் மாவட்டத்தில் அதிமுக செயலிழந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. அதிமுக இந்த மூவரையும் கட்சியில் இணைக்காது, பாஜகவுடன் கூட்டணியில் சேராது என்று எடப்பாடி தெரிவித்திருந்தார். ஆனால் காலச்சுக்கரம் வேகமாக சுழன்றுவிட்டது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இந்த மூவரையும் கட்சியில் இணைக்க சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சசிகலாவுக்கு அதிமுக அவைத்தலைவர் பதவி வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சசிகலா அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்றும், அதிமுக அவைத்தலைவராக சசிகலா நியமிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு சசிகலா சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கட்சியில்லா, தொண்டரில்லா தலைவராக இருப்பதை விட அதிமுகவில் டம்மி பதவியில் இருப்பது மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். ஆகவே வயதும் ஆகிவிட்டது. இனிமேல் தனியாக கட்சி அமைத்தாலும் தன்னால் செயல்பட முடியாது, மக்கள் நம்பிக்கையை பெற முடியாது, தொண்டர்களும் வரமாட்டார்கள். ஆகவே அதிமுகவில் இணைந்து கொள்வோம், அதிமுக அவைத்தலைவர் பதவியை பெற்றுக்கொள்வோம் என்று சசிகலா சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அதிமுகவில் சசிகலா சங்கமமாகிறார். அதிமுக அவைத்தலைவராக சசிகலா நியமிக்கப்படுகிறார்.